ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்பவே சின்ன ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ. ரொம்ப நாளாகவே வந்து இந்த கள்ள நோட்டு விவகாரம் வந்து போயிட்டே தான் இருக்குது. ஸோ கள்ள நோட்டு புழக்கம் வந்து அடிக்கடி வந்து வர ஒரு பிரச்சனை தான். அது வந்து ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்பவே அதிகமாயிருக்கு. நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஏமாந்தும் போயிருக்காங்க. ஸோ நம்மள எத்தனை பேருக்கு வந்து ஒரு ஃபேக் நோட்டுக்கும் ஒரிஜினல் நோட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் தெரியும்? ஸோ ஒரு ஃபேக் நோட் இருந்தால் அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும். இப்போ நம்ம கடைக்கெல்லாம் போனால் சில டைம் வந்து கடைக்காரர் வந்து நம்மகிட்ட காசு வாங்கிட்டு அதை இப்படி மேலே மேலே தூக்கி பார்ப்பாரு. அதுக்கப்புறம் நோட் வந்து இப்படி திருப்பி திருப்பி பார்ப்பாரு. அதை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அவங்க எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்கன்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. அவங்களே பார்த்து அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ நம்மள கொஞ்சம் பேருக்கு வந்து ஃபேக் நோட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும். சில பேருக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கான ஒரு சின்ன இன்ஃபர்மேட்டிவான வீடியோ தான். ஒரு ஃபேக் நோட்டுக்கும் ஒரிஜினல் நோட்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்ன, ஒரு ஃபேக் நோட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற சிம்பிளான சில மெத்தட்ஸ் தான் இந்த வீடியோல கூட ஷேர் பண்ண போறேன். வீடியோ ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க நம்ம சேனல் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்க நோட்டிபிகேஷனுக்கு வரும். பொதுவாகவே நம்ம இந்தியன் கரன்சிக்குன்னு சில ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு. அது இந்தியன் கரன்சில மட்டும்தான் இருக்கு. அது மாதிரி ஒரு ஒரு ஊருக்கு ஒரு டாலர்ல, ஒரு எண்ல, அதுக்கப்புறம் ஒரு யூரோல, இந்த மாதிரி ஒரு ஒரு கரன்சிலுமே அந்தந்த சில ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கும். அந்தந்த கண்ட்ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம கரன்சில ஒரு 17 ஃபேக்டர் இருக்கும். காந்தி போட்டோல ஸ்டார்ட் பண்ணி அந்த த்ரெட்டு, அதுக்கப்புறமா வந்து காந்தியோட வாட்டர் மார்க், கீழே வந்து நோட்டோட டினாமினேஷன் எழுதியிருக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கவர்னரோட சைனு, அதுக்கப்புறமா சைட்ல வந்து ஹிந்தி அந்த மாதிரி சில லாங்குவேஜ்ல நோட்டோட நேம் எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஒரு நோட்லயும் ஒரு ஒரு விஷயம் இருக்கும். இப்போ 200 நோட் எடுத்துக்கிட்டா சாஞ்சி ஸ்டூப்பா இருக்கும். 10 ருபீஸ் நோட் எடுத்துக்கிட்டா அதுல ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு நோட்லயும் ஒரு ஒரு சிம்பிள்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 17 ஃபேக்டர் இருக்கு. அது வந்து நான் அந்த கீழே போறேன்ல, இந்த இமேஜை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த இமேஜ்ல வர இந்த 17 ஃபேக்டர் வச்சு நம்ம இந்தியன் நோட் வந்து எது ஒரிஜினல் எது ஃபேக்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து ஒரு மெத்தட். ஆனா இது வந்து நம்ம சாதாரண டைம்ல சும்மா இருக்கும்போது நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனா எப்பயுமே ஒரு அவசரத்துக்கு ஒருத்தவங்க நம்ம கிட்ட காசு கொடுக்கும்போது இந்த 17 நம்ம பொறுமையா உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாது. அப்ப இதெல்லாம் தாண்டி எந்த மெத்தட் தான் நம்ம வந்து கரெக்டா யூஸ் பண்ணி நம்ம கரெக்டா வந்து உண்மையான நோட் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ற யூனிவர்சல் மெத்தட் என்னன்னா, இந்த நோட்டை நீங்க எடுத்து இப்படி தூக்கி லைட்ல பார்க்கும்போது காந்தியோட போட்டோ வந்து இங்க இருக்கா, அதே நோட்டை நீங்க லைட்ல வச்சு இப்படி பாத்தீங்கன்னா இந்த சைடு இருக்குல்ல, இந்த காலியான ஸ்பேஸ்ல வந்து காந்தியோட வாட்டர் மார்க் தெரியும், அதாவது அச்சு தெரியும். காந்தியோட அச்சு வந்து நீங்க பார்க்க முடியும். அதே மாதிரி இங்க 200 இருக்குன்னா அதே மாதிரி அதே பின்பக்கம் நீங்க தூக்கி வச்சு பார்க்கும்போது 200 அச்சும் தெரியும். அது 500 நோட்டா இருந்தா 500 அச்சு தெரியும். 200 நோட்டா 200 ஆச்சு தெரியும். 2000 நோட்டா இருந்தா 2000 ஆச்சு தெரியும். நான் இன்னொரு மெத்தட் வந்து இது நிறைய கடைக்காரர்கள்லாம் பார்த்திருப்போம். அதாவது இந்த லைனை வச்சு ஏதோ சொல்லுவாங்க, இந்த லைன்ல வந்து நம்ம கண்டுபிடிச்சலாம் சொல்லுவாங்க. அந்த லைன்ல என்ன கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா அதுவுமே நிறைய பேருக்கு தெரியாது. எனக்குமே இந்த வீடியோ பண்றது மாதிரி படிச்சு பார்க்குற வரைக்கும் தெரியாது. இந்த லைன் வச்சு எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு தான் எனக்கு யோசனை இருந்துச்சு. அதாவது இந்த லைன் வந்து ஒரு த்ரெட் தான். இந்த லைன் வந்து ஒரு வெர்டிகல் த்ரெட்னு சொல்லுவாங்க, அண்ட் வந்து சேஃப்டி த்ரெட்னு சொல்றாங்க. இந்த த்ரெட்ல என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, இந்த லைன்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த ஒரு ஒரு லைன்லயுமே வந்து ஸோ இந்த லைன்ல ஒரு 200ன்னு போட்டிருக்கோம், இந்த லைன்ல 200ன்னு போட்டிருக்கோம். ஸோ இப்படி இருக்க இங்க இருக்க எல்லா த்ரெட் லைன்லயுமே 200 200ன்னு எழுதிருக்கும். அதுவே இது 500 நோட்டா இருந்தா எல்லா த்ரெட்லயுமே 500 எழுதிருக்குமா. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அதே மாதிரி தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த நோட்டை இப்படி தூக்கி பார்த்து லைட்டுக்கு நேரா நீங்க இப்படி பண்ணீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு தெரியும். அண்ட் வந்து அது எந்த லாங்குவேஜ்ல இருக்கும்னா ஹிந்தில தான் எழுதியிருப்பாங்க. ஏன்னா ஹிந்தி தான் நம்மளோட மெயின் லாங்குவேஜா இப்போதைக்கு இருக்கிறதுனால அது ஹிந்தில தான் எழுதியிருப்பாங்களா. அட் இன்னொரு சேம் டைம் என்னன்னா, இந்த த்ரெட் எல்லாமே வந்து இதுல யூஸ் பண்ண கலர் எல்லாமே சில ட்ரெஸ் எல்லாம் பார்ப்போம்ல, தூரத்துல வரும்போது வேற கலரா இருக்கும், கிட்ட வரும்போது வேற கலரா இருக்கும், டபுள் கலர்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த த்ரெட் வந்து நீங்க லைட்டுக்கு நேரா இப்படி இப்படி பார்க்கும்போது இந்த த்ரெட் லைன் வந்து கலர் மாறுமா. இப்போ நீங்க பார்க்கும்போது இது கிரீன் கலர்ல தெரியுதுல, இதே நீங்க லைட்டுக்கு நேரா இப்படி திரும்பி பார்க்கும்போது அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரணும். அப்படி சேஞ்ச் ஆகலைன்னா அது ஃபேக் நோட்டு. அதே மாதிரி அந்த நோட்டை இப்படி தூக்கி பார்க்கும்போது இது 200 ஆனா இந்த த்ரெட் எல்லாத்துலயுமே 200 200 ஹிந்தியில எழுதிருக்கணும். அப்படி எழுதலனாலும் இது ஃபேக் நோட்டு. ஸோ இது வந்து கண்டிப்பா ஃபேக் நோட்ல இருக்கவே இருக்காது. ஸோ இதை வச்சே நீங்க வந்து இது ஃபேக் நோட்டா இல்லைன்னா வந்து ஒரிஜினல் நோட்டான்னு கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இன்னொரு மெத்தட் நான் முன்னாடி சொன்ன பாயிண்டான அந்த காந்தியோட அச்சு, இந்த இடத்துல இருக்க காந்தியோட அச்சை வச்சும் இது எவ்வளவு ரூபா நோட்டோ அதோட அச்சு வந்து பின்பக்கம் தெரியும், 200 போட்டிருக்கோம். ஸோ அதை வச்சும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் காமனான மெத்தட். இதெல்லாம் வந்து கடைக்காரங்களாம் பேசியா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இது தெரியாம இருந்தா இனிமே தெரிஞ்சுக்கோங்க. இனிமே ஒரு ஃபேக் நோட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது நீங்க யோசிச்சீங்கன்னா, யாராச்சும் 500 200 கொடுக்கும்போது உங்களுக்கு மேபி ஒரு டவுட்டா இருந்துச்சுன்னா இதை தூக்கி பார்த்து காந்தியோட அச்சு தெரியுதான்னு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது எவ்வளவு ரூபாய் நோட்டோ அதோட அந்த நம்பர் வந்து அச்சுல தெரியுதான்னு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த த்ரெட்ல வந்து அது ரூபாய் நோட்டு அது ஹிந்தியில எழுதியிருக்கான்னு பாத்துக்கோங்க. அதாவது எனக்கு ஹிந்தி தெரியாது, அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எழுதியிருக்கான்னு பார்த்தாலே போதும். அதாவது நார்மல் நோட்ல வந்து த்ரெட்ல வந்து எந்த எழுதுன இதுவும் தெரியாது நீங்க லைட்டுக்கு நேரா தூக்கி பார்க்கும்போது. ஆனா ஒரிஜினல் நோட்ல வந்து நீங்க லைட்டுக்கு நேரா தூக்கி பார்க்கும்போது அதுல வந்து ஹிந்தியில வந்து ஒரு ஒரு த்ரெட்லயும், அதாவது இங்க வந்து எத்தனை லைன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 6 லைன் இருக்குல்ல, அந்த 6 லைன்லயுமே ஹிந்தியில வந்து ஒரு ஒரு இடத்துலயுமே வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ 6 த்ரெட் இருக்குல்ல, அதுல ஒரு ஒரு த்ரெட்லயுமே எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த த்ரெட் வந்து நான் சொன்ன மாதிரி கலர் மாறும். இப்ப பார்க்கும்போது கிரீன் கலர் தெரியல. அதே மாதிரி நோட் வந்து நீங்க லைட்டுக்கு நேரா வச்சு இப்படி இப்படி ஷேக் பண்ணி பார்க்கும்போது அந்த த்ரெட்டோட கலர் மாறிடும். அது கிரீனா இருக்குல்ல, அது வந்து டபுள் கலரா மாறும். அதாவது ஒயிட் ஆகும் கிரீன் ஆகும், ஒயிட் ஆகும் கிரீன் ஆகும், அந்த மாதிரியும் தெரியணும். ஸோ யாராச்சும் கொடுக்குற நோட் வந்து மேபி ஃபேக்கா இருக்கும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் இந்த மெத்தட் உங்களுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இப்போ நான் சொன்ன இந்த 2 மெத்தடுமே காமனான மெத்தட். இதை வச்சு தான் நம்ம வந்து நார்மலாக கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இதை வச்சு நம்ம எந்த நோட்டையுமே கண்டுபிடிச்சிடலாம். அதாவது அது புது நோட்டாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா இந்த மாதிரி பழைய நனைஞ்சு போன நோட்டாக இருந்தாலுமே எல்லா நோட்லையுமே இந்த சில ரெசம்பிளன்ஸ் வந்து மாறவே மாறாது. அதாவது காந்தியோட அச்சா இருக்கட்டும், அந்த நோட்டோட ரூபாய் எவ்வளோ அதோட அச்சா இருக்கட்டும், அதுக்கப்புறமா இந்த செக்யூரிட்டி த்ரெட்ல இருக்க நம்பரும் அந்த செக்யூரிட்டி த்ரெட்டோட கலர் மாற கேரக்டரும் மாறவே மாறாது. இது வந்து எந்த நோட்லையும் கண்டுபிடிச்சலாம். வந்து யூனிவர்சல் மெத்தடு, இந்தியன் கரன்சி வந்து ஃபேக்கா ஒரிஜினல் கண்டுபிடிக்க ஈஸியான மெத்தடு. இது இல்லாமல் இன்னும் சில மெத்தடு சம்டைம்ஸ் இது மாதிரி புது நோட்டாக இருந்தால் நம்ம வந்து இந்த மெத்தட்ஸ் இல்லாமல் கண்டுபிடிக்கிறதுக்கு சில ஈஸி மெத்தட்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் குவாலிட்டி. பிரிண்ட் குவாலிட்டி வந்து ஃபேக் நோட்டில் வந்து அழகாக தெரிஞ்சிடும். அதாவது இந்த மாதிரி நம்மளோட ஒரிஜினல் கரன்சியோட பிரிண்ட் குவாலிட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். தொட்டு பார்க்கும்போதே இந்த எட்ஜஸ்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அண்ட் கிறிஸ்பாக இருக்கும். அப்படியே ஒரு புது துணியை வந்து நம்ம துவைச்சு அயன் பண்ணதுக்கப்புறம் எப்படி கிறிஸ்பாக இருக்கும் அது மாதிரி இருக்கும். அதே வந்து ஃபேக் நோட்ஸில் வந்து அந்த பிரிண்ட் குவாலிட்டி வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காது. ரொம்பவே கேவலமாக இருக்கும்னு சொல்லலாம். இல்லை தொட்டு பார்க்கும்போது அந்த அளவுக்கு இது தெரியாது. ஆனால் அது எல்லாராலையும் ஈஸியாக வாங்கும் போதே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா சில டைம் தான் சொன்னல, சில நோட் வந்து நஞ்சு போயிருக்கோம்ல, அந்த மாதிரி டைம்ல வந்து உங்களால் அந்த பிரிண்ட் குவாலிட்டி வந்து உணர முடியாது. ஸோ அதனால அந்த இடத்துல வந்து இந்த மெத்தட் வந்து தோத்து போயிடும். ஸோ அதனால இந்த மெத்தட் வந்து அவ்வளோ யூஸ் பண்ண முடியாது. இதே மாதிரி இருக்க இன்னொரு மெத்தட் என்னன்னா பேப்பர் குவாலிட்டி. பேப்பர் குவாலிட்டியுமே நார்மல் பேப்பருக்கும் நம்ம ரூபாக்கும் வந்து அதிக வித்தியாசம் இருக்கு. நார்மல் பேப்பரை தொட்டு பார்க்கறதுக்கும் நம்ம கரன்சி தொட்டு பார்க்கும்போது நமக்கே நிறைய டிஃபரன்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ நம்மளோட இந்தியன் கரன்சி வந்து நார்மல் பேப்பரால பிரிண்ட் பண்ணப்படல. எதால பிரிண்ட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் மிக்சர் ஆஃப் காட்டன் சொல்றாங்க. அதாவது 75% காட்டனும், அதாவது இந்த காட்டன் ட்ரெஸ் இருக்குல்ல, இது எவ்வளவு மரப்பா இருக்கு, அந்த காட்டன் வந்து 75%, அதுக்கப்புறம் 25% வந்து லினனும் யூஸ் பண்ணி தான் இதை வந்து மேக் பண்றாங்க. இதனால தான் நம்ம இந்தியன் கரன்சி வந்து இவ்வளோ கிறிஸ்ப் அண்ட் ஷார்ப்பா இருக்கு. ஏன்னா இதுல நார்மல் பேப்பர் யூஸ் பண்ணாம 75% காட்டனும் 25% லினனும் யூஸ் பண்றாங்க. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த மெத்தடுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இப்போ பழைய நோட்டா இருக்கும்போது அந்த கிறிஸ்ப் அண்ட் ஷார்ப் வந்து நம்ம எக்ஸாக்டா ஃபீல் பண்ண முடியாது. அதனால அதையும் வச்சு கண்டுபிடிக்க முடியாது. இப்போ டக்குன்னு யாராச்சும் நம்மகிட்ட ஒரு நோட்டை கொடுக்குறாங்க, நமக்கு அது ஃபேக் நோட்டான்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த 2 மெத்தட் மட்டும் தான் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெத்தட்ஸ் வச்சு இனிமே உங்ககிட்ட யாராச்சும் ஃபேக் நோட் கொடுக்குறாங்க டவுட் இருந்துச்சுன்னா இந்த மெத்தட்ஸ் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்க ஒரு நோட்டை கடைக்காரங்கிட்ட கொடுக்கும்போது அவன் வந்து செக் பண்ணிட்டு இது கள்ள நோட்டுன்னு சொன்னாலும் நீங்க எப்படி இது கிராஸ் செக் பண்ணுவீங்கன்றதுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா சில டைம் வந்து நம்ம கடையில் சில நோட்டு கொடுப்போம், அவங்க வந்து இது கள்ள நோட் சொன்னா நம்ம தலையாட்டிட்டு தான் வரணும். ஏன்னா நமக்கு செக் பண்ண தெரியலன்னா நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இப்போ இந்த மாதிரி மெத்தட்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்களுக்கு செக் பண்ற வழி தெரியும் போது நீங்க வந்து அதை திரும்பி வாங்கி இது கள்ள நோட்டா இல்லையா, அவன் போய் சொல்றானா இல்லையா நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே அதனால யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேபி ஃபியூச்சர்ல உங்களுக்கு கிடைக்கிறது ஏதாச்சும் நோட் வந்து ஃபேக்கா இருக்கணும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி அது ஃபேக்கா ஒரிஜினலா ஈஸியா கண்டுபிடிச்சுக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ தான் இது. இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டஃப்போட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அண்ட் திஸ் இஸ் யோகேஷ். பாய்.